இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை அன்பில் எதிர்நோக்கு கொள்வோம், மன உறுதியுடன் இருப்போம் என்பதாகும். அன்பு செய்ய நல்ல மனம் வேண்டும். பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரும் ஏங்குவது இந்த அன்பிற்காக. இயற்கைக்கு மண் மீது ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, பூவின் மீது வண்டுகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, மேகங்களுக்கு மழை மீது ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இவற்றை உணர்ந்த வள்ளுவர் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்றார். வாழ்வின் சோதனையை வென்று நெஞ்சில் கவலை மறந்து அன்பில் நம்பிக்கையின்றி தவிக்கும் நிலையை மாற்றி மனத்தெளிவு கண்டு மனிதநேயம் கொண்டு அன்பு அரசு மலர நீதி மண்ணில் தவழ இறைவனில் நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார் நம் இறைமகன் இயேசு. இவர் பாதையில் பயணிப்பது கடினம். தூய உள்ளம், இதயம் நிறைந்த அன்பு, உள்மன உறுதி, திடமான நம்பிக்கை, எதிர்பாராத மனம் இருக்கக்கூடிய பயணிகளால் மட்டுமே முடியும். இப்பயணத்தில் நாமும் பயணிக்க, அன்பெனும் நட்சத்திரங்களாய் ஜொலிக்க, நம்பிக்கை எனும் மேகங்களாய் உலாவர, மன உறுதி எனும் சூரியனாய் சுடர் வீச, தூய்மை எனும் காற்றாய் பவனி வர, இறையாக உருப்பெற, கிறிஸ்து அரசரின் உண்மை சீடனாய் வாழ்வில் நிறைவு பெற இறைபாதம் நம்மை அர்ப்பணிப்போம். எதிர்வரும் நாட்களில் அன்பின்றி மன உறுதியின்றி தவிப்பவர்கள் மத்தியில் துயர் துடைக்கும் கருவியாக நாம் மாற தூய ஆவியின் வல்லமையும் இறை அருளும் வேண்டி இப்பலியில் பங்கேற்போம். வருகை பவனி அடையாள பொருள் முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி விதைகளை விதைத்து விட்டு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்ற எதிர்நோக்குடன் காத்திருக்கின்றார். அதுபோல நம்மோடு வாழும் ஏழை எளிய மக்களும் தங்கள் ஏழ்மை நிலை மாறாத எதிர்நோக்குடன் பயணிக்கின்றனர். இறைவன் நம் எதிர்நோக்கை நிறைவேற்றுவார் என்ற மன உறுதியுடன் வாழ்வின் பயணத்தை தொடர்கிறார்கள். ஒவ்வொருவரும் எதிர்நோக்குடன் செயல்பட அனைத்து காய்களை கையில் ஏந்தியவாறு வருகை பவனியில் வருகின்றார்கள். அனைவரும் பவனியில் தன்னுடைய மனங்களை இணைத்துக் கொள்வோம். பாடல் எண் 45, பாடல் எண் 45, பக்கம் எண் 22. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே, அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறையுடன் வாரி மானிடரே. இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே, அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறையுடன் வாரி மானிடரே.
எழுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதுராவியும் புதியதுரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறையுடன் வாரி மானிடரே. உறவினில் வளர்ந்திட உண்மையில் நனைந்திட தன்னையை தந்தவர் இறைவனன்றோ. உறவினில் வளர்ந்திட உண்மையில் நனைந்திட தன்னையை தந்தவர் இறைவனன்றோ. அவர் அரசினை காண ஒன்றாய் இணைவது புதுயுகம் காணும் முறையன்றோ. அவர் அரசினை காண ஒன்றாய் இணைவது புதுயுகம் காணும் முறையன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறையுடன் வாரி மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரி இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட இறையுடன் வாரி மானிடரே. நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்பது நோயாளிகளின் எதிர்நோக்கு. ஒருவேளை உணவு கிடைக்காதா என்பது பசியில் இருப்போரின் எதிர்நோக்கு. கடன் தொல்லைகள் தீராதா என்பது கடனாளிகளின் எதிர்நோக்கு. எதிர்நோக்குகள் நிறைவடைய நம்பிக்கை என்னும் மொழியை ஏற்றுவோம். இறை சமூகத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் அருட்பணி தாமஸ் அருளானந்தம் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். மக்கள் இதயங்களில் இடம் பிடித்து மன உறுதியுடன் இறையாட்சியை நிறுவும் அருட்பணி மார்ட்டின் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ இப்பெருவிழா பலியிலே தோழமை உறவுடன் வந்திருக்கும் இணை பங்கு தந்தையின் வகுப்பு தோழர் அருட்பணி பெனிட்டோ அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்பு பணிகளை செயலாக்கம் செய்து பிறருக்கு வாழ்வு கொடுத்து ஊன்றுகோலாகவும் உறுதுணையாக முன்மாதிரியாக இருந்து செயல்படும் புனித அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவ செல்வங்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
இடதுபுறம் உள்ள குத்து விளக்கில் ஒளி ஏற்ற 20வது அன்பிய நிர்வாகிகளையும் 21வது அன்பிய நிர்வாகிகளையும் 22வது அன்பிய நிர்வாகிகளையும் 23வது அன்பிய நிர்வாகிகளையும் 24வது அன்பிய நிர்வாகிகளையும் அன்புடன் அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கன்னியாகுமரியின் தாய் வடக்கு நோக்கி தலை வைத்து படித்தால் அதனுடைய இதய பாகமாம் நாகர்கோவிலிலே, நாகர்கோவிலின் இதய பாகமாம் கிறிஸ்து நகரிலே இறைவனுக்கு பூமியின் மேலும் கீழும் ஆலயம் அமைத்து இறை பக்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து அரசரை தலைவராக கொண்டு வாழுகின்ற நீங்கள், ஒரு அரசன் என்றால் அவனுக்கு அரியணை இருக்க வேண்டும், முடி இருக்க வேண்டும், அந்தபுரம் இருக்க வேண்டும், தோட்டம் இருக்க வேண்டும், படை இருக்க வேண்டும், ஆயுதங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இவற்றையெல்லாம் ஒருங்கே கொண்ட ஒரு அரசரா என்று எண்ணி பார்த்தோமே என்றால் நாம் இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. ஆனால் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற, நாம் நிழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்து அரசருக்கும் இவை அனைத்தும் உண்டு என்று நாம் எண்ணுகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இவருடைய அரியணை என்பது சிலுவை, இவருடைய அந்தபுரம் என்பது துன்பம், இவருடைய முடி என்பது முள்முடி, இவருடைய படை என்பது பாசம், ஆயுதம் என்பது அன்பு, இவருடைய கோட்டை என்பது அவருடைய மனம். எனவே இவர் மண்ணை ஆளுகின்ற அரசன் அல்ல, விண்ணை ஆளுகின்ற மக்களுடைய மனதை ஆளுகின்ற அரசன். அந்த அரசனுடைய பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த திருப்பலியிலே தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் தடையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமையாளே, வானதூதர்கள் புனிதர்களை, சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வளமான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் வாழ்க்கைமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராகியம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. நீரொருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. அன்பே உருவான இறைவா, அன்புறவுகளுக்கெல்லாம் ஊற்றும் தொடக்கமும் நீரே. உமது அன்பின் ஆழத்தை எங்களிலே பொழிந்து, உமது அன்பின் கட்டளைகளுக்கு உரியவற்றையும் உகந்ததையே சிந்தித்து, எங்கள் உடன்பிறப்புகளின் அன்பின் வடிவை கண்டு வாழ வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் அபகுக் இறைவன் மீது கொண்ட மன உறுதியை எடுத்துரைக்கிறார். நம் வாழ்வில் ஏமாற்றம், நஷ்டம், இழப்புகள் ஏற்படும் போது இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கிறோம், வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். ஆனால் தாழ்ந்தோரை உயர்த்துகிறவர் இறைவன், இல்லாதவற்றில் இறைவன் இருக்கிறார் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கூறும் இறைவார்த்தையை நமதாக வாசிக்கவும் செவிமடுப்போம். இறைவாக்கினர் அபகுக் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள இறைவசனங்கள். அபகுக் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள இறைவசனங்கள். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவகங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களிகூர்வேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன். ஆண்டவர் ஆகிய என் தலைவரே, என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பாடல் எண் 147. பாடல் எண் 147, பக்கம் எண் 69. நீதானே என் தெய்வமே, அருளெந்தரும் பாதம் சரணாகிறே. நிறைவான வாழ்வுதரும் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடவே. நீதானே என் தெய்வமே, அருளெந்தரும் பாதம் சரணாகிறே. மோதும் வாழ்வும் அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தே. உன்னருள் போதும் எங்கண்ணி திருப்பாதம் வந்தே. அது அன்பின் படிவில் வாழ்வாக செய்வார். அன்பெந்தால் நீதானே என் தெய்வமே, அருளெந்தாலும் சரணாகிறே. மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி என்னை நான் இழந்தேன். அன்புக்குள் உயிர் வாழ வந்தே. இனி நிலையான உன்னை நிறைவாக வாழ்வே. அன்பெந்தால் நீதானே என் தெய்வமே,
அருளெந்தாலும் பாதம் சரணாகிறே. நிறைவான வாழ்வு தரும் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடவே. அன்பென்றால் நீதானே என் தெய்வமே, அருளென்றாலும் சரணாகிறே. இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இறைவார்த்தையை நம்புகிறவர்களுக்கு மட்டுமே வாழ்வு கிடைக்கும். விசுவாசத்தின் தந்தையாம் ஆபிரகாம் இறை நம்பிக்கையின் வல்லமையால் பல தலைமுறைகளை கண்டார். இப்பொழுது ஊடகங்களின் தாக்கத்தாலும் சமுதாய சீர்கேடுகளினாலும் உயிருள்ள ஆற்றல் மிக்க வாழ்வு தரும் வார்த்தையை வாசித்து வாழ்வாக்க தவறுகிறோம். அதன் விளைவாக அன்பு, மனநிறைவு, நம்பிக்கை, மகிழ்ச்சியின்றி தவிக்கிறோம். இறை நம்பிக்கை எனும் விதை நம்மில் வளர வாசிக்கப்படும் இறைவார்த்தையை நமதாக்கி வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் திருமுகத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் மற்றும் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 13 மற்றும் 13 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, Hallelujah, Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட திருவனவாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 8 முதல் 12 முடிய. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழி துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கிறிஸ்து அரசருக்கு பெருவிழா எடுத்து அந்த விழாவின் 7ஆம் நாளில் உங்களோடு இணைந்து இந்த பலியை நிறைவேற்றுவதிலும் மறையுரை ஆற்றுவதிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கிருக்கின்ற புதிய குருக்கள் இணைப்பணியாளருடைய வகுப்பு தோழர்களுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொள்ளுகின்றோம். அழகாக ஒரு வாக்கியத்தை சொல்வார்கள், இயலாதவனின் கடைசி புகலிடம் மதம் என்று. இயலாதவன், வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதவன், எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்தவன் இறுதியாக சென்று சேருகின்ற இடம் கடவுள் அல்லது இறைவன் என்று வைத்துக் கொள்ளலாம். இது வாழ்வின் ஒரு தத்துவமாக மனிதர்கள் சொன்ன ஒரு செய்தியாக இருந்தாலும் இன்றைய வாழ்க்கை சூழலை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதனுடைய கடைசி புகலிடம் மது கடைகளாக மாறிக்கொண்டிருப்பது வாழ்வின் யதார்த்தமாக இருக்கிறது. வாழ்வில் தோல்வி, வாழ்வில் மனப்போராட்டம், வாழ்வில் கஷ்டம் வந்துவிட்டது, எனவே நான் குடிக்க செல்கின்றேன் என்று பாமரன் மதுக்கடையை நாடுகின்றான். அரசாங்கத்தை நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது, எனவே பணம் அதிகமாக வேண்டுமென்றால் மதுக்கடைகள் தேவைப்படுகிறது, எனவே அரசாங்கமும் மதுக்கடைகளை நாடுகிறது. இன்றைக்கு ஆள்பவனும் ஆளப்படுபவனும் தன்னுடைய புகலிடமாக தேடிக்கொண்டிருக்கின்ற மதுக்கடையிலேதான் அந்த இளைஞனும் ஒரு பாட்டிலை எடுத்து, ஒரு கோப்பையை எடுத்து அந்த கோப்பையிலே மதுவை ஊற்றி வைத்துவிட்டு அதை பார்த்து கொண்டே இருந்தான்.
அப்படி அவன் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது இன்னொருவன் அந்த மதுக்கடைக்குள்ளே வருகின்றான். வந்தவன் இவன் என்ன செய்கிறான் என்று இவனை அவன் பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டே இருந்துவிட்டு இரண்டாவதாக உள்ளே நுழைந்தவன் திடீரென்று அந்த கோப்பையை எடுத்து குடித்து விட்டான். உடனே அந்த இளைஞன் அழ ஆரம்பிக்கின்றான். உடனே இரண்டாவதாக உள்ளே வந்தவன் சொன்னான், விளையாட்டிற்குத்தான் நான் இதை செய்தேன், அழாதே, நான் இன்னொரு பாட்டில் வாங்கி தருகிறேன் என்று. உடனே அவன் சொன்னான், என்னுடைய வாழ்வில் எல்லாமே தோல்வியாக இருக்கிறது. இன்றைக்கு காலையில் வீட்டிலிருந்து எழுந்து அலுவலகத்திற்கு செல்லலாம் என்று என்னுடைய வாகனத்தை நான் இயக்கினேன். அது பழுதடைந்திருந்தது. பழுது பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கு தாமதமாகிவிட்டது. இன்றைக்கு பார்த்து அதனுடைய மேலாளர் இயக்குனர் வந்திருந்தார், என்னை பணியிலிருந்து நீக்கிவிட்டார். சரி, வீட்டிற்கு செல்லலாம் என்று அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தேன். வெளியிலே இருந்த வாகனத்தை காணவில்லை, அது திருட்டு போய்விட்டது. சரி, திருட்டு போய்விட்டதே என்று பஸ்ஸில் ஏறினேன். அங்கே போகின்ற பொழுது என்னுடைய பர்ஸ் திருட்டு போய்விட்டது. பர்ஸ் திருட்டு போய்விட்டது என்று ஏக்கத்தோடு நடந்து இந்த மதுபான கடையிலே வந்து என்னுடைய வாழ்வில் எல்லாம் தோல்வியாக இருக்கிறதே என்று மதுவிலே கொஞ்சம் விஷத்தையும் வைத்துவிட்டு நான் குடிக்கலாம் என்றிருந்தேன். அது கூட எனக்கு கிடைக்கவில்லை, நீ அதை குடித்து விட்டாய் என்று. மனிதன் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களில் தன்னுடைய வாழ்வில் தோல்விகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது ஒன்று அதை மறக்கடிக்க ஏதாவதற்குள் ஒன்று மதுவிற்குள்ளே தன்னை அடிமைப்படுத்துகின்றான், அல்லது தற்கொலை முயற்சிகளுக்கு ஈடுபடுகின்றான். மாணவன் தேர்விலே தோற்றுவிட்டால் தன்னுடைய வாழ்வு முடிந்ததாக நினைத்துவிட்டு தற்கொலைக்கு போகின்றான். காதலிலே தோல்வியடைந்தால் இளைஞன் தன்னுடைய வாழ்வு முடிந்து விட்டதாக நினைத்து தற்கொலைக்கு செல்லுகின்றான். இன்னும் அவமானங்கள் ஏற்படுகின்ற பொழுது மனிதர்கள் இயல்பாகவே வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள், சோதனைகள் வருகின்ற பொழுது மனிதன் இந்த இரண்டில் ஒன்றை நாடுகின்றவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நாம் எதிர்நோக்குடையவர்களாக, மன உறுதியுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய மைய சிந்தனையுடைய அழைப்பு, இந்த வழிபாட்டினுடைய அழைப்பாக இருக்கிறது. தோல்விகள், சிக்கல்கள், சவால்கள் வரும்போது அவை வெற்றிக்கு அடித்தளமாக உருவாகின்றது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான் இன்றைய அழைப்பாக நமக்கு இருக்கிறது. சாக்கடை கூட தேங்கி இருப்பதால் அது சாக்கடை, எப்பொழுது முன்னேறி செல்கிறதோ அது நதியாக மாறுகிறது. நாமும் வாழ்வில் தோல்விகள், சங்கடங்கள் மத்தியிலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்தமமான அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். அபகுக்கு இறைவாக்கினர் அருமையான ஒரு செய்தியை தருகிறார். இந்த இறைவாக்கினருடைய புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது 3 அதிகாரங்களிலே இருக்கிறது. அந்த இறைவாக்கினர் ஆண்டவரை பார்த்து புலம்புகின்றார். எத்துணை நாள் நான் அழுது புலம்புவேன், எத்துணை நாள் உம்மை பார்த்து நான் கூக்குரலிடுவேன். கேடு, கொள்ளை எல்லாம் என் கண்முள் நிற்கின்றன. நீதி மங்கி போயிருக்கிறது, நீதி தடம் புரண்டு போயிருக்கிறது. பொல்லாதவர்கள் நேர்மையாளர்களை விழுங்குகின்றார்கள், ஆனால் நீர் மௌனமாயிருக்கிறீர் என்று இஸ்ரேல் மக்களுக்கு துன்பம் வந்தபோது, வேதனை வந்தபோது கடவுளை பார்த்து கூக்குரலிடுகின்ற ஒரு மனிதராக இந்த அபகுக்கு இறைவாக்கினர் இருந்தார். அப்படி துன்பம் வந்தாலும், அவர் அழுது புலம்பினாலும், இறைவனிடத்திலே மன்றாடினாலும் தன்னுடைய எதிர்நோக்கையும் மன உறுதியையும் ஒருபோதும் இழந்து விடாத மனிதராக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். அத்திமரம் காய்க்காமல் போனாலும், திராட்சை கொடி கனி கொடுக்காமல் போனாலும், என்னுடைய வயல்வெளி தானியங்களை விளைவிக்காமல் போனாலும், என்னுடைய ஆடுகள் எல்லாம் அழிந்து போனாலும் ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஆண்டவரில் நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஏனென்றால் அவர் என்னை உயர்ந்த இடத்திற்கு கூட்டிச் செல்வார். இதுதான் அபகுக்கு இறைவாக்கினருடைய எதிர்நோக்கு. அவருக்கு தன்னுடைய மக்களுடைய தோல்விகள், துன்பங்கள் மத்தியிலும் இருந்த மன உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு வாசகங்களிலே இரண்டாவதாக கொடுக்கப்படுகின்ற கதாபாத்திரம் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு கடவுள் 2 வாக்குறுதிகளை கொடுத்தார். ஒன்று, உனக்கு பிள்ளை ஒன்று பிறக்க போகிறது.
இந்த 100 வயதிலே உனக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது, உன்னுடைய மனைவிக்கு மாதவிடாய் நின்று விட்ட போதும் உனக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது. சாராள் சிரித்தார். ஆனால் ஆண்டவருடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் எதிர்நோக்கினார், மன உறுதியோடு இருந்தார். இரண்டாவதாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, உன்னுடைய இனம் இந்த மண்ணுலகை பரப்பும், நீ கடற்கரை மணலை போல இந்த உன்னுடைய இனம் இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்து செல்லும் என்பதுதான் கடவுள் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியின் பலனாக கிடைத்த மகனையும் கடவுள் பலியிட வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அழைப்பு கொடுத்த போதும் எதிர்நோக்கோடு, தான் வாக்குறுதி பெற்ற கடவுள், தனக்கு வாக்குறுதி கொடுத்த கடவுள் தன்னை ஏமாற்ற மாட்டார் என்ற எதிர்நோக்கு. தன்னுடைய மகன் அவரை பார்த்து போகின்ற வழியிலே கேட்கின்றான். எந்த தந்தைக்கும் வரக்கூடியாத ஒரு துயரம், தந்தையே நாம் இருவரும் செல்கின்றோம், பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று. இந்த தந்தைக்கு மட்டும்தான் தெரிகிறது, தன்னுடைய மகனை தான் கொல்லப் போகிறேன். அந்த ஒரு சங்கடமான, ஒரு தர்ம சங்கடமான சூழலிலும் கூட தன்னுடைய மகனை பார்த்து சொல்வார், கடவுள் பார்த்து கொள்வார், நீ வா மகனே. இதுதான் எதிர்நோக்கு, மன உறுதி. கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இந்த வாக்குறுதியிலே எனக்கு எதிர்நோக்கு இருக்கிறது, எனவே மன உறுதியோடு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி சென்றார். எனவே கடவுளிலே நம்பிக்கை கொண்டு, கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் எந்த அளவிற்கு உறுதியோடு, என்னுடைய கடவுள் என்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் என்னை உயர்ந்த இடத்திற்கு கூட்டி சொல்வார், அவர் கொடுத்த வாக்குறுதியில் இன்று மாறாதவர் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால், வாழ்வின் போராட்டம் வருகின்ற பொழுது மன உறுதி இயல்பாக வரும். இந்த அபகூக்கு இறைவாக்கினருக்கு இருந்தது போல, இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது போல. சில வேளைகளிலேயே நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம், எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்படைத்து விட்டு கடவுள் எல்லாவற்றையும் தருவார் என்ற உதிர்நோக்கோடு, மன உறுதியோடு நான் சும்மா இருந்து விட்டால் போதுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில். எங்களுடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு கிறிஸ்தவ சகோதரர், கத்தோலிக்கத்தை சாராதவர், எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார், எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில இருந்தார். தன்னுடைய மனைவி நோய்வாய்ப்படுகின்ற பொழுதும் கூட அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை, கடவுள் குணப்படுத்துவார் என்று இருந்தார். இறுதியிலே அவர் சாகும் தருவாய்க்கு செல்லுகின்ற பொழுது பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இறுதியிலே அவள் பிழைத்துக் கொண்டாள். இதுவல்ல எதிர்நோக்கு. எனக்கு என்ன வந்தாலும் கடவுள் பார்த்துக் கொள்வார், என்ன வந்தாலும் கடவுள் எதிர்நோக்கிக் கொள்வார், எனவே நான் தைரியமாக இருக்கிறேன் என்பது அல்ல. என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களில் கடவுள் எனக்கு உறுதி தருகிறார், பலன் தருகிறார், என்னை கரம் தூக்கி விடுகிறார். அந்த போராட்டத்தில் நான் போராட கடவுள் எனக்கு துணிவு தருகிறார் என்பதுதான் அந்த எதிர்நோக்கு, மன உறுதியாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் எதில் எதிர்நோக்குடையவர்களாக, எதில் மன உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், முதலில் நம்முடைய வாழ்க்கை மதிப்பீடுகளிலே நாம் மன உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே உண்மையை பேசினால் கஷ்டம் வரும், நீதியை எடுத்து சொன்னால் துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியிலும் நான் கடவுளின் பெயரால் இந்த உண்மைக்கு சான்று பகருகிறேன், நீதியை எடுத்து சொல்லுகிறேன் என்ற ஒரு உணர்வு, ஒரு தைரியம், ஒரு உந்து சக்தி நமக்கு இருக்கும் என்றால், ஒரு எதிர்நோக்கி இருக்கும் என்றால், அந்த மன உறுதி இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. தொடக்க நூலிலே யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கின்றோம். யோசேப்பினுடைய எஜமானி இவனோடு தவறான உறவுக்கு அவனை அழைக்கின்ற பொழுது அந்த யோசேப்பு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆண்டவர் முன்பாக இந்த மாபெரும் தீச்செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று. அவனுக்கு கஷ்டம் வந்தது, அவன் சிறையில் அடைக்கப்பட்டான், பழி சுமத்தப்பட்டான். இருந்தாலும் தன்னுடைய மதிப்பீட்டிலே, தன்னுடைய வாழ்க்கை மதிப்பீட்டிலே அவன் உறுதியாக இருந்தான். ஏனென்றால் கடவுள் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த எதிர்நோக்கு, இந்த மன உறுதி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளில் தேவைப்படுகிறது. இரண்டாவதாக நம்முடைய மன உறுதி, எதிர்நோக்கி என்பது நம்முடைய உறவுகளிலே தேவைப்படுகிறது. குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரலாம், அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆனால் இந்த சண்டை சச்சரவுகள் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் நாங்கள் இணைவோம் என்ற ஒரு எதிர்நோக்கு இன்றைக்கு குடும்பங்களிலே இல்லை என்றால், அந்த எதிர்நோக்கு, மன உறுதி இன்றைக்கு வேண்டும். தொடக்க நூலிலே யோசேப்பு, யாக்கோபு என்ற 2 சகோதரர்களுடைய கதையை அதிகமாக படித்திருப்போம். யாக்கோபு ஒரு இனத்தினுடைய தலைவன் என்று புகழப்பட்டாலும், பாராட்டப்பட்டாலும்,
ஆண்டவருடைய ஆசி பெற்றவனாக இருந்தாலும் இந்த ஏசாவாகிய தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். தன்னுடைய சகோதரனுக்குடைய தலைமகன் உரிமையை பெற்றுக் கொண்டான். தன்னுடைய தலைமகனுக்குரிய ஆசியை அவன் பறித்துக் கொண்டான். எல்லாம் செய்த போதும் யாசா அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவனை துரத்துகின்றான். இவன் தன்னுடைய மாமன் லாபானிடத்திலே சென்று அங்கே அடைக்கலம் புகுகின்ற பொழுதும் ஆண்டுகள் செல்கின்றது, திருமணங்கள் முடிகின்றது. யாக்கோபுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, தான் பிறந்து வளர்ந்த அந்த நாட்டை காண வேண்டும். வருகின்றான், தயக்கம் இருக்கிறது, சலங்கடம் இருக்கிறது. தன்னுடைய சகோதரன் தன்னை ஏற்றுக்கொள்வானா, தன்னுடைய சகோதரன் என்னை மன்னிப்பானா என்ற ஒரு கலக்கம் அவனிடத்தில் இருந்தது. அதையும் தாண்டி அவன் பயணப்பட்டான். அவனுடைய பயணம் வெற்றியாக இருந்தது. காரணம், தன்னுடைய சகோதரன் எப்படியாவது என்னை மன்னிப்பான் என்ற ஒரு எதிர்நோக்கு அவனிடத்தில் இருந்தது. அந்த சகோதரன் ஏசா அவனை கட்டி தழுவுகின்ற பொழுது யாக்கோபு அவனை பார்த்து அருமையாக ஒரு வசனத்தை சொல்லுவான். இன்றைக்கு நான் கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கிறது, ஏனென்றால் நீர் எனக்கு இன்றைக்கு கனிவு காட்டியுள்ளீர். இன்றைக்கு நமது உறவுகளிலே, நம்முடைய உறவுகளிலே சிக்கல்கள் வருகின்ற பொழுது இந்த எதிர்நோக்கு இருக்க வேண்டும், இந்த மன உறுதி இருக்க வேண்டும். பிரிந்தாலும் நாங்கள் ஒன்று சேர்வோம், பிரிந்தாலும் நாங்கள் இணைவோம் என்ற இந்த மன உறுதி நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஊதாரி மைந்தனுக்கு இருந்ததுதான், என்னுடைய தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார். தான் தந்தைக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் என்னுடைய தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த எதிர்நோக்கு இருந்ததே, அதே எதிர்நோக்கு இன்றைக்கு நம்முடைய உறவுகளில் இருக்கிறதா இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இன்றைக்கு நம்முடைய எதிர்நோக்கு என்பது இந்த சமூக நலனிலே வெளிப்படுவதாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் அமைப்பு எல்லாம் சீர்கட்டு விட்டது, எல்லாம் ஓங்கிவிட்டது, இது என்ன செய்தாலும் பலனில்லை, ஒரு அநீதி நிறைந்த சமூகமாக இருக்கிறது என்று நாம் ஒதுங்கிக் கொள்கின்றோமா? அல்லது எனக்கு இந்த சமூகம் ஒரு நாள் மாறும், இந்த மாற்றத்திற்கு நானும் பங்களிப்பேன் என்ற எதிர்நோக்கு, அதற்காக துணிந்து செயல்படுகின்ற மன உறுதி இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். சமீபத்திலே இன்றைக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அதிகமாக நடைபெற்ற போராட்டம் என்பது மது ஒழிப்பு போராட்டமாக இருந்தது. ஒரு மாதங்களுக்கு முன்பாக ஒரு இளைஞன் என்னை சந்திக்க வந்தான். சந்திக்க வந்துவிட்டு அவனை பற்றி அவன் சொல்லுகின்ற பொழுது சொன்னான், உண்ணாமலக்கடை பகுதியிலே நான் மது ஒழிப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட மதுக்கடையை மாற்ற வேண்டும் என்பதற்காக போராட்டத்திலே ஈடுபட்டேன். அப்பொழுது போலீசார் என்னை ஒரு வாக்குறுதி கொடுத்து என்னை அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, மாறாக என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள், என்னுடைய கால் ஒடிந்தது. நான் 1 மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தேன். இப்பொழுது அந்த இளைஞன் மீண்டும் சொல்லுகின்றான், இதனால் நான் தளர்ந்து போகவில்லை, இதனால் நான் சோர்ந்து போகவில்லை, இதனால் நான் என்னுடைய போராட்டத்தை கைவிடவில்லை. எல்லா மக்களையும் எல்லா தலைவர்களையும் சந்தித்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகின்றேன். என்னுடைய வாழ்வில் கடைசி மூச்சு இருக்கின்றவரை இதற்காக நான் போராடுவேன் என்று ஒரு இளைஞன் துணிந்து நிற்கின்றான் என்றால் அவனுக்கு இருக்கின்ற எதிர்நோக்கு, இந்த சமூகம் ஒரு நாள் மாறும், இந்த சமூகத்தின் மாற்றத்திலே எனக்கு மன உறுதி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்ற உறுதி இருக்கிறதே, இந்த நம்பிக்கை இன்றைக்கு எதிர்நோக்கு நமக்கு இருக்கிறதா என்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளில் நமக்கு எதிர்நோக்கு இருக்கிறதா? கடவுள் மீது நமக்கு ஆழமான எதிர்நோக்கு. எனக்கு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இந்த கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற எதிர்நோக்கு. எனவே நான் மன உறுதியோடு என்னுடைய வாழ்க்கை போராட்டங்களிலே சோதனைகளை சந்திக்கவிருக்கின்றேன் என்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். தூய பவுலடியாருக்கு இந்த சிந்தனை, இந்த உறுதிப்பாடு இருந்தது. ஆண்டவரின் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது யாது? வேதனையா, இடரா, நெருக்கடியா, துன்பமா, எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்ற ஒரு எதிர்நோக்கு தூய பவுலடியாருக்கு இருந்தது போல இன்றைக்கு நாம் அந்த எதிர்நோக்குடையவர்களாக மன உறுதி உடையவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். தூய பவுலடியார் கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார், சோதனை வரும்போதும் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார்.
அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போதும் முதலாவதாக தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமையை தருகிறார். இரண்டாவதாக அதிலிருந்து வெளிப்பட நமக்கு வழி செய்கின்றார். இந்த எதிர்நோக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். சமீபத்திலே சிலி நாட்டிலே ஒரு தம்பதியினர், அவருடைய பெயர் கார்லோஸ். இந்த கார்லோஸினுடைய மனைவி இரத்தப்பையிலே கருப்பையிலே கோளாறு ஏற்பட்டு அந்த கருப்பையை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மருத்துவர்கள் மருத்துவமனைக்குள்ளே கொண்டு செல்கிறார்கள், அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே கொண்டு செல்லுகிறார்கள். அங்கே மருந்து கொடுக்கப்படுகின்ற பொழுது தவறுதலாக கொடுக்கப்பட்டு அந்த பெண்மணியினுடைய மூளை பாதிக்கப்படுகிறது. அவள் கோமா நிலைக்கு, அசைவற்ற நிலைக்கு, உயிர் இருக்கிறது, ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியாது, ஒரு உயிருள்ள பிணமாக என்ற ஒரு நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறாள். அப்படியே மருத்துவமனையிலே இருக்கிறாள். எல்லோரும் சொன்னார்கள், இவள் இனி பிழைப்பது கஷ்டம், இவளை கைவிட்டு விடுங்கள் என்று. ஆனால் அந்த கணவன் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் தன்னுடைய மனைவியின் அருகிலே சென்று அமர்ந்து கொண்டு அந்த நாள் முழுவதும் தான் என்ன செய்தேன் என்பதை ஒவ்வொரு நேரமும் அவருக்கு சொல்லிக் கொண்டே இருப்பாள். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்நோக்கு, என்னுடைய மனைவி ஆண்டவன் அருளால் ஒரு நாள் எழுவாள். இந்த எதிர்நோக்கு அவன் 15 ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறான். இந்த எதிர்நோக்கு, இந்த மன உறுதி இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கும் என்றால் நாமும் கிறிஸ்துவில் மகிழ்கின்ற மனிதர்களாக வாழ முடியும். ரோமேயருக்கு எழுத திருமுகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடனுங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளவும், துன்பத்தில் தளரா மனதோடு உறுதியோடு இருக்கவும், இறை வேண்டலில் நிலைத்திருக்கவும் நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வின் மதிப்பீடுகளை வாழுகின்ற பொழுது வருகின்ற துன்பங்கள், நம்முடைய உறவுகளிலே வருகின்ற சிக்கல்களிலே வருகின்ற துன்பங்கள், நம்முடைய சமூகத்திலே நாம் கொடுக்கின்ற பங்களிப்பிலே வருகின்ற துன்பங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பங்கள், தோல்விகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுதோ அப்பொழுதெல்லாம் உறுதியோடு எதிர்நோக்குவதிலே மகிழ்ச்சியோடும் துன்பங்களிலே தளரா உறுதியோடும் இருக்க இறை வேண்டலில் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய ஒரு வாழ்வு இன்றைக்கு நம்மிலே அமைய இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே எழுந்தருளிருக்கின்ற இறைவனிடத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் மன்றாட்டுகளாக பக்தியோடு எடுத்து வைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வழிகாட்டும் அன்பு இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர்கள் அனைவரையும் உம்மிடத்தில் தருகிறோம். அவர்கள் உமது ஒளியின் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய நவீன உலகிலே வாழும் மாணவர்கள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் வளர்ச்சிக்கு வலுவூட்டுகின்ற நல்ல வார்த்தைகளை கேட்கவும், நல்ல செயல்களில் எங்கள் மனதை பக்குவப்படுத்தி பிறருக்கு உதவுகின்ற பயன்படுத்துகின்ற கருவிகளாய் நாங்கள் வாழ உமது ஞானத்தையும் அறிவையும் தந்திட தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குணமளிக்கும் நல் மருத்துவரே இறைவா, உடல் நோயாலும் உள்ள நோயாலும் பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உடைந்த உள்ளங்களும் நலிந்த நெஞ்சங்களும் உமது குணமளிக்கும் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நலம் பெற்று வாழவும், உமது வார்த்தை குணமளிக்கும் அருமருந்து என்பதை நம்பி வாழவும் வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய நட்புறவை போல எங்களுடைய உறவு வாழ்க்கையும் பலவிதமாக அமைய, அந்த உறவை வாழ்விலே அன்பு ஆளப்படவும் பகிர்ந்து வளரவும் தியாகம் வெளிப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வின் சிறந்த வழிகாட்டியே இறைவா, எங்கள் சமுதாயத்தில் கல்வி அறிவு உடையவர்கள் தங்கள் பேச்சாலும் எழுத்தாலும் அறியாமையில் வாழும் மாணவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் நல்ல வழிகாட்டியாக திகழ வேண்டிய மனநிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பை உருவான எங்களுடைய அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளில் ஒரு சிலவற்றை மட்டுமே இதோ முன்னால் எடுத்து வைத்துள்ளோம். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருப்பவர் நீரே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றவரும் நீரே. நாங்கள் உண்மையை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள், பலவிதமான சூழல்களிலே நாங்கள் வீழ்ந்து அதிலிருந்து எழ முடியாமல் நாங்கள் உண்மையே நாடி வந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே இவற்றை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கிறோம். எல்லா நிலைகளிலும் தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறீர். அன்பான இறைவா, எங்களுடைய பங்குகளிலே உள்ள ஒவ்வொரு குழந்தையும் உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கிறோம். இந்த குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி தாய் தந்தையர்களுக்கு உமக்கு உகந்தவர்களாக வாழவும், எங்களுடைய பங்கிலே உள்ள இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தெரிந்து கொள்வதில் தூய ஆவி வழிகாட்டவும், அதே போல எங்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய திருமகன் எங்களிலே கொண்டு வந்த அமைதியை எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் பெற்று மகிழவும், வயோதிகர்களையும் நோயாளிகளையும் மனித மாண்போடு நாங்கள் காத்திருச்சிக்க வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும். அன்பான இறைவா, எல்லாவித வரங்களையும் எங்களுக்கு பொழிபவரே, உண்மையில் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லாவித வளங்களையும் பொழிந்தவரே, உண்மையில் நம்பிக்கை கொண்டு பக்தியோடு நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை மட்டுமல்லாது எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 431, பாடல் எண் 431, பக்கம் எண் 200.
வேண்டும் உனக்கு இறைவா? எது வேண்டும் உனக்கு இறைவா? எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா? உனக்கது ஈடாகுமா? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும்? மலர் யாவும் தந்தை திருப்பாதம் வைத்தே உனக்கது மனமில்லையோ? தனியாவும் தந்தை திருப்பீடம் வைத்தே உனக்கது சுவையில்லையோ? மலர் யாவும் தந்தை திருப்பாதம் வைத்தே உனக்கது மனமில்லையோ? தனியாவும் தந்தை திருப்பீடம் வைத்தே உனக்கது சுவையில்லையோ? இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா? அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும்? பொருள் கோடி தந்தை பொன்னோடு வந்தே உனக்கது ஈடில்லையோ? உள்ளதை தந்தை கடல்வாகி தந்தை உனக்கது இணையில்லையோ? பொருள் கோடி தந்தே பொன்னோடு வந்தே உனக்கது ஈடில்லையோ? உள்ளதை தந்தை கடல்வாகி தந்தை உனக்கது இணையில்லையோ? எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா? அது பிறப்பாயிருக்குமோ இறைவா? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும்? எது வேண்டும் உனக்கு இறைவா? எது வேண்டும் உனக்கு இறைவா? சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும்
நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் ஊற்றாகிய இறைவா, உம்மோடு நாங்கள் ஒப்புரவாக்கும் பலி எங்களுக்கு எல்லாவித வளங்களை நிறைவாக அளிப்பதாக. ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருளவும், என்றென்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் முழுவதும் எல்லா வளங்களையும் நிறைவாக வழங்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் எண்ணேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து எங்களுக்கு புது வாழ்வு தந்தார். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவன் ஆண்டவர், வானமும் மையமும் யாவனும் ஆழ்த்திமையா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா 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 ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவைகள் மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நிகழ்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாரம் ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் தூய சுசேப்பர், எம்மண்ணின் மறை சாட்சியருளாளர் தேவசகாயம் பிள்ளை மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே, நீரொரு வார்த்தை சொன்னார் என் ஆன்மா குணமடையும். பாடல் எண் 514. பாடல் எண் 514, பக்கம் எண் 237.
தெய்வமே, உயிரில் கலந்த ராகமே, உறவில் எரியும் தீபமே, அன்பில் விளைந்த அமுதமே, நெஞ்சில் மலர்ந்த தெய்வமே, உயிரில் கலந்த ராகமே, உறவில் எரியும் தீபமே, உறவில் எரியும் தீபமே. தேவனே இறைவனே தேடி வந்த தெய்வமே, தேவனே இறைவனே தேடி வந்த தெய்வமே. தனித்து செல்லும் வழிகளெல்லாம் தலைவன் உனையே தேடவே, தனித்து செல்லும் வழிகள் எல்லாம் தலைவன் உன்னையே தேடவே, தவித்து ஏங்கும் விழிகளெல்லாம் தாகம் கொண்டு நாடவே, அழைத்து செல்லும் அன்பியாகி அழைத்து சென்றார் தெய்வமே. அன்பனே அன்பனே என்னை ஆளும் செல்வமே, அன்பனே அன்பனே என்னை ஆளும் தெய்வமே. அன்பில் விளைந்த அமுதமே, கல்லும் முள்ளும் காடும் மலையும் கடந்து செல்லும் வேளையில், கல்லும் முள்ளும் ஆடும் மலையும் கடந்து செல்லும் வேளையில், பொழுதும் பாய்ந்து புயலும் ஓய்ந்து வாழ்க்கை படரும் மூழ்கவே, சிந்தையனது இதயம் தானே திரை
717. பாடல் எண் 717. பக்கம் எண் 338. படைத்த நாளிலே இதயம் மகிழும் நாளிலே இறைவன் படைத்த நாளிலே இதயம் மகிழும் நாளிலே நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா பூமியாவுமே வாழும் உயிர்களின் சுவை நன்றி கூறட்டும் வணங்கி மகிழட்டும் இதயம் இன்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும் இறைவன் இன்று என்று நம்மை காப்பதா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா இறைவன் படைத்த நாளிலே இதயம் மகிழும் நாளிலே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தரசர் பெருவிழாவின் 7ஆம் நாளினை சிறப்பித்து மகிழ்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் வழிபாட்டினை சிறப்பித்த 20 முதல் 24 வரை உள்ள அன்பிய மக்கள், கார்மல் மலை மண்டல மக்களுக்கும், புனித அலோசியஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவின் நிறைவு நாட்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். விழாவின் நிறைவு நாட்கள் நிறைந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தர வேண்டும் என்று ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா 3 நாட்கள் இருக்கின்றன. 3 நாள் தயாரிப்பு மிகவும் முக்கியமானது. இறைமகன் இயேசுவின் உயிர்ப்புக்கு கூட 3 நாள் தயாரிப்பு தேவைப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் 7 நாட்களில் நாங்கள் முழுமையாக பங்கேற்கவில்லை, முழுமையாக ஈடுபடவில்லை, முழுமையாக இறைவனிடம் வேண்டவில்லை என்ற ஒரு நிலை இருந்தால் கூட இந்த 3 நாட்களும் சிறப்பாக ஒன்று கூடி உரமனப்பட்டு ஜெபிப்பதன் வழியாக, ஈடுபடுவதன் வழியாக, உற்சாகமாக இருப்பதன் வழியாக நிச்சயமாக நாமும் உயிர் பெற்றள முடியும், புது உணர்வை, புது தெம்பை பெற்றள முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த 3 நாட்களையும் செலவழிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாளைய தினம் காலை 5 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து நம்முடைய திருவிழா நோட்டீஸில்
கொடுக்கப்பட்டிருப்பது போன்று வெள்ளிக்கிழமை தோறும் நமது ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நிகழ்த்தப்படும். எனவே 5 மணிக்கு ஜெபமாலை, 5:30 மணிக்கு நமது குடும்பங்களை எல்லாம் கிறிஸ்தரேசரிடம் ஒப்படைத்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஜெபிக்கப்படும். எனவே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பங்களில் நன்மை நிலவ வேண்டும், நல்ல உடல் உள்ள நலத்தோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு மக்கள் யாவர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சிறப்பு ஜெபத்தில் பங்கேற்க உங்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து திருப்பலி 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இங்கு இருந்து பல்வேறு தளங்களுக்கு பணிக்கு செல்கின்றவர்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளுக்கு படிக்க செல்கின்றவர்கள், கல்லூரிக்கு செல்கின்றவர்கள் ஆலயத்தில் வந்து செல்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. எனவே அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்புகின்ற நேரமாக அந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாம் நாளைய தினம் அதிலும் சிறப்பாக இந்த பங்கில் இருக்கின்ற நோயாளிகள் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் என்ற உணர்வோடு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்தாரும் இல்லங்களில் இருக்கிற நோயாளிகளை கொண்டு வந்து இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க செய்ய வேண்டுகிறேன். 12 மணி முதல் 1 மணி வரை 1 மணி நேர ஆராதனையும் அதனுடைய ஒப்புரவும் நடைபெறும். இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இலவச மருத்துவ உதவியும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் வழங்கப்படும். 2 மணியிலிருந்து 4 மணி வரை குடும்ப ஆற்றுப்படுத்துதல் நிகழ்வு நடைபெறும். ஏதாவது குடும்பங்களில் புரிந்து கொள்ளாமல் இருத்தல், சந்தேகித்தல், விட்டுக் கொடுக்காமல் இருப்பதால் வருகின்ற பிரச்சனைகள் இவைகள் இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாலை 5 மணிக்கு சிறப்பு நவநாள் ஜெபம், தொடர்ந்து 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை நவநாள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படும். 8:30 மணி முதல் 9 மணி வரை நன்றி வழிபாடு, அதை தொடர்ந்து அமைதி. இவ்வாறு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இந்த நவநாளை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். நாளையிலிருந்து அது துவங்குகிறது. நம்முடைய பங்கு மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த நகரத்தில் வந்து செல்கின்ற ஏராளமான நோயாளிகள் சுற்றி சூழ்ந்திருக்கின்ற மருத்துவமனைகளில் வந்து உயிர் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சத்தோடு பேரச்சத்தோடு செல்வோர் இங்கு வந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்ற எண்ணத்தை கொடுக்கின்றவராய் இருகரம் விரித்து இருக்கின்ற நம்முடைய கிறிஸ்தரசரிடம் அவருடைய அரவணைப்பில் வந்து ஆறுதலை பெற்று செல்வதற்காக, நம்பிக்கையை பெற்று செல்வதற்காக இந்த தளத்திலிருந்து எல்லா மதத்தினருக்கும் சபையினருக்கும் இந்த ஒரு ஆறுதல் செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இறை மக்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப இந்த நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. எனவே எல்லோரும் இந்த செய்தியை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் சொல்லி இறைவனுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய உங்கள் அன்போடு வேண்டுகின்றேன். நாளைய தினம் மாலை 5:30 மணிக்கு இறை மக்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் மட்டுமல்ல, பங்கு பேரவையினர், அன்பிய ஒருங்கிணையத்தினர், அன்பிய மக்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் நாளைய திருப்பலியை தலைமையேற்று நிகழ்த்துகின்றார்கள். மறைமாவட்ட ஆயர் வருகை என்பது பங்கு மக்களோடு மறைமாவட்டத்திற்குள்ள நெருங்கிய உறவையும் அன்பையும் நிலைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. எனவே எல்லோரும் குறித்த நேரத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சுற்றுமடல் இன்று மாலையில் கொடுத்திருக்கிறேன். அதில் குறிப்பிட்டுள்ளது போல மழை பெய்தது, எனவே வருவதற்கு காலம் தாமதமானது. மழை வந்தால் குடை பிடித்து குறித்த நேரத்திற்கு வர வேண்டும். நீங்கள் தாமதமாகி வந்தால் ஊர் அசனம் தாமதமாகி நடக்கும். எனவே அதன் பிறகு நேரமாகிவிட்டது, இவ்வளவு காலதாமதமாகி அசனத்தை வழங்கினால்
யார் காத்திருந்து உண்பது என்ற கேள்வி எழக்கூடாது. நாங்கள் தாமதித்தோம், எனவே நாங்கள் காத்திருப்போம், நாங்கள் அடுத்த நாள் அதிகாலை 1 மணிக்கு சாப்பிட்டு விட்டு செல்வோம் என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டும். எனவே குறித்த நேரத்தில் 5:30 மணிக்கு எல்லோரும் தயாராக இருக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஒவ்வொரு நாள் நிகழ்வும் உங்களுக்கு, அதாவது இந்த 3 நாள் நிகழ்வுகளும் அன்பியங்களுக்கு சுற்றுமுடல் வழியாக மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் பயன்படுத்தி எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்புற பங்கேற்க வேண்டுகிறேன். இந்த அரங்கத்திற்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் நாளைய தினம் அங்கு இருக்க முடியாது. காரணம், அங்கு சாப்பாடு மேசை போடப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் எல்லோருமே ஆலயத்தினுள் வந்துவிட வேண்டும். ஒருவேளை வெந்தி வந்தால் இருக்கைகள் கிடைக்காது என்று நினைத்தால் முன்கூட்டியே வந்துவிடுங்கள். எனவே திருப்பலிக்கு முன்னதாகவே சாப்பாட்டறையில் இருக்கைகளை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நிறைவு ஜெபம் எல்லாம் முடித்த பிறகு நாம் மெதுவாக சென்று இந்த வளாகத்தை அலங்கரித்து மெல்ல தின்று நலமாக வாழ முயற்சிக்க வேண்டும். அக்கம் பக்கத்தாரையெல்லாம் அழைத்து வாருங்கள். காலையில் எழுந்தவுடன் அடுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, அடுத்த சபையினரிடம் சொல்லுங்கள், அடுத்த மதத்தினரிடம் சொல்லுங்கள், உங்க அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுங்க. கிறிஸ்தரசர் பெருவிழாவில் 3 நாள் எல்லோரும் இங்கு தங்க வேண்டும். எனவே நாளை மறுநாள் இந்த பங்கு மக்கள் யாரும் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சனிக்கிழமை ஒருவேளை பள்ளிக்கூடம், கல்லூரி இருந்தால் விடுப்பு கொடுங்கள். நாம் ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வாறு மகிழ்ந்திருக்க வேண்டும். எனவே நாளை மாலையிலிருந்து 3 நாட்கள் நமக்கு விடுப்பாக இருக்க வேண்டும். நமது பள்ளிக்கூடம் கண்டிப்பாக விடுப்பாகத்தான் இருக்கும். வேலைக்கு செல்ல வேண்டுமா? 363 நாட்கள் வேலை செய்திருப்பீர்கள். 2 நாட்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம். உழைத்த உழைப்பின் பலனை கொண்டாடி மகிழ்வோம். எனவே கிறிஸ்து நகர் பங்கு சமூகம் இந்த நாளை மாலை பொழுதிலிருந்து ஊரில் உட்கார்ந்து, ஊரில் எழுந்து நின்று, ஊரை சுற்றி வலம் வந்து ஒரே ஊரின் மக்களாக, ஒரே பங்கின் மக்களாக விழா கொண்டாட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒருவருடைய கரத்தை பிடித்து கிறிஸ்தரசரை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், உரையாட வேண்டும், புன்னகைக்க வேண்டும். உங்களுடைய சிரிப்பு இந்த வளாகம் கண்டு கிறிஸ்தரசர் இன்னும் அதிகமாக தன்னுடைய புன்னகையை உங்களுக்கு வழங்கி ஆசிரியர் நிறைவாக வழங்க வேண்டும். அதற்கு நீங்கள் முற்றிலுமாக உங்களை தயாரிக்க அன்போடு வேண்டுகிறேன். திருப்பலி நிறைவுற்றதும் பள்ளிக்கூடத்தின் மேல் மாடியில் 10ஆம் நாள் மாலை பொழுதில் இன்னிசை நிகழ்ச்சியில் பாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் பயிற்சி வழங்கப்படும். அனைவரும் அங்கு சென்று பயிற்சி பெற உங்களை வேண்டுகிறேன். திருப்பலி நிறைவுற்றதும் பங்கு பேரவையில் உறுப்பினர்கள், ஆண் மக்கள் அனைவரும் பங்கு தந்தை இல்லத்தில் வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நன்றி உணர்வோடும் நம்பிக்கை உணர்வோடும் நாம் நம்மை அன்பில் அர்ப்பணித்து கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து அரசனுடைய பெருவிழாவின் 7ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே அன்பில் எதிர்நோக்கு கொள்வோம், மன உறுதியுடன் இருப்போம் என்ற மைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மைய சிந்தனையை வாழ்வாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வாக்கிய நேரங்களை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த விழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்தவர்கள் நம்முடைய பாசத்திற்குரிய அருட்பணியாளர் அருட்பணி தாமஸ் அருளானந்த் அவர்கள். ஆலஞ்சி பங்கினுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்படுகின்றவர். தந்தையவர்களோடு நான் பழகிய 4 மாதங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது பல நல்ல விழுமியங்களை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியும். தந்தை எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கும், ஒரு குதூகலம் இருக்கும். தன்னை சுற்றி எத்தனை மனிதர்கள் இருந்தாலும்
அந்த மனிதர்களை மகிழ்ச்சியில் ஆட்படுத்துகின்ற சக்தியும் ஆற்றலும் அவருக்கு உண்டு. அவருடைய நாவிலே தமிழ் துள்ளி விளையாடும். சங்க தமிழ் அவருடைய நாவில இருந்து 3 வகையான தமிழும் அவர் பேசுகின்ற பொழுது, அவர் நடமாடுகின்ற பொழுது நாம் காண முடியும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது உண்மை. அவரோடு பேசியிருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எவ்வளவு அற்புதமான மனிதர் அவர், ஆழமான மனிதர் இவர் என்று. மிகவும் கஷ்டமான பங்குகளில் பணியாளர்கள் பணி செய்ய மிகவும் பாதிப்புகள் அதிகமாக, ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற பங்குகளில் இவரை பணி செய்ய அனுப்பிவிட்டால் அங்கே மக்களுடைய மனங்களிலே சிம்மாசனம் அமர்ந்து அன்பினால் ஒரு இருக்கையை அமைத்து அவர்களோடு பணி செய்வதில் வல்லவர். இன்று ஆலஞ்சி பங்கிலே நீங்கள் சென்றால் அவருடைய அருட்பணிகளை நம்மால் கண்டு உணர முடியும். மக்களை எந்த அளவுக்கு கடவுளிலும் சமூக பார்வையிலும் அவர் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். தந்தை இருக்கின்ற இடத்திலே எந்த மன குழப்பம் இருந்தாலும் அதை மாற்றி நம்பிக்கை உணர்வை உள்ளத்தில் வேரூன்ற செய்வார். எனவே இன்றைய தலைப்பிற்கேற்ப அன்பில் எதிர்நோக்கு கொள்வோம், மன உறுதியுடன் இருப்போம் என்ற அந்த மைய சிந்தனையில் விழா திருப்பலியை சிறப்பிக்க அவர் தகுந்த மனிதர் என்றே சொல்ல முடியும். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய விழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நமக்காக ஜெபித்த அருட்தந்தை தாமஸ் அருளானந்த் அவர்களுக்கு நம்முடைய இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல நம்மோடு இந்த திருப்பலியில் இணைந்து நமக்காக எப்பொழுதும் துடித்துக் கொண்டிருக்கிற இதயம் என்று சொல்ல முடியும். குருக்கள் இல்லத்திலே தங்கியிருந்து நம்மோடு உடனிருந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து சிறப்பான முறையிலே நம்மை வழிநடத்தி வருகின்ற, நம்முடைய பங்கின் வளர்ச்சியில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அக்கறை காட்டுகின்ற, நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நம்மோடு உடனிருந்து நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு நல்ல ஆலோசனை கூறி வழிகாட்டுகின்ற தந்தை செல்வராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய விழா நாட்களில் நம்மோடு இணைந்து ஜெபிக்கின்ற, நம்முடைய இல்லங்களை சந்தித்து நமக்காக ஜெபித்து நமக்கு ஆசிரியரை தருகின்ற அருட்பணியாளர்கள் சின்னப்பன் டேவிட் அவர்கள் நம்மோடு இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள். அந்த அடிப்படையிலே என்னுடைய வாழ்வில் பல தடங்களை உருவாக்கி என்னுடைய வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து அனுபவங்களிலும் என்னோடு உடனிருந்து எப்பொழுதும் என்னுடைய வாழ்விலே ஊக்க சக்தியாக உந்து சக்தியாக இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அருட்பணியாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் 15 பேர் உண்டு, ஆனால் 9 பேர் இங்கு வர இயலவில்லை. மதுரையிலே நடக்கின்ற மிக அவசரமான ஒரு கூட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் ஆயருடைய ஆணைக்கிணங்கி அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் ஆசை இங்கே வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த அன்பு உறவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இருப்பினும் அவர்கள் தங்களுடைய ஜெபங்களை உங்களுக்காக தெரிவிக்கிறார்கள். அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எங்களுடைய இந்த அருட்பணியாளர்கள் குழுமம் 15 பேர் இணைந்தது மதுரையிலே நாங்கள் ஆன்மீகவியல் கற்றுக்கொண்ட பொழுது. அப்பொழுது வெவ்வேறு குறுமடத்தில் படித்து வந்திருந்த நாங்கள் ஒன்றாக இணைந்து மதுரையிலே 1 வருடம் ஆன்மீகவியலை கற்றுக்கொண்டிருந்தோம். அங்கே எங்களுடைய உறவு வலுப்பட்டது. உறவினுடைய ஆழத்தை அறிந்து கொண்டோம், அன்பினுடைய ஆழத்தை அறிந்து கொண்டோம். இந்த மறை மாவட்டத்திலே 2 மறை மாவட்டங்களிலும், குழுத்தறை மறை மாவட்டமாக இருக்கட்டும், கோட்டாறு மறை மாவட்டமாக இருக்கட்டும், இந்த மறை மாவட்டத்திலே எங்களுடைய குழுமத்தை பார்த்து, நண்பர் வட்டத்தை பார்த்து பொறாமைப்படாதவர்கள் இல்லை என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒற்றுமையிலே வளர்ந்தவர்கள், பாச உணர்விலே ஆழமாக இருப்பவர்கள்,
நேரிய வழியிலே சிந்திப்பவர்கள் படைப்பாற்றலோடு தாங்கள் பணி செய்கின்ற பணித்தளங்களிலே தங்களால் இயன்ற அளவு மக்களுக்கு உதவி புரிந்து நற்செய்தி பணியை தங்களுடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் செயலாற்றுகின்றவர்கள் என்று எங்களுடைய நண்பர்களை குறித்து சொன்னால் அது மிகையாகாது. அந்த சிறப்பு மிகுந்த மனிதர்கள் இங்கே நம்மோடு இருந்து நமக்காக செபித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய திருப்பலியிலே சிறப்பானதொரு மறையுரையாற்றி நம்முடைய வாழ்விலே அடித்தளங்களாக நாம் அமைத்திருக்கின்ற சில கற்களை பெயர்த்தெடுத்து புதிய திசை நோக்கி அமைத்து புதிய வாழ்வினை கட்டமைத்து அன்பில் எதிர்நோக்கு கொள்வோம். அந்த எதிர்நோக்கினை மன உறுதியோடு சந்திப்போம். அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது வாழ்விலே மகிழ்ச்சி இருக்கும், நிறைவிருக்கும். அந்த மன உறுதியையும் எதிர்நோக்கையும் நாம் நிறைவாக்குவதற்கு நம்மால் இறைவேண்டலில் நிலைத்திருக்க முடியும் என்ற ஆழமான அற்புதமான கருத்தை நம்முடைய இதயங்கள் பாதிக்கத்தக்க விதத்திலே யதார்த்தங்களோடு வாழ்வியல் அன்றாட நிகழ்வுகளோடு விவிலியத்தை சிறப்புற கலந்து அழகான தமிழிலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே சிறப்பானதொரு மறைவுரை ஆற்றிய அருட்பணியாளர் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இப்பொழுது திருவிதாங்கோடு பங்கினுடைய இணை பங்கு பணியாளராக இருக்கிறார். குழுத்துறை மறைமாவட்டத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு நம்முடைய இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறு தளங்களிலே சிறப்பான பணியாற்றி இன்று பணி செய்கின்ற ஒவ்வொரு தளங்களிலும் மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்து நிறைவான முறையிலே நேரிய சிந்தனைகளை கொடுத்து நிறைவான முறையிலே மக்களோடு உடனிருந்து பயணித்து உடன் பயணிக்கின்ற அருட்பணியாளர்கள் சேவியர் ராஜ், வேங்கோடு பங்கினுடைய இணை பணியாளர், அருட்பணியாளர் பெனிட்டோ, கண்டன் விளை பங்கினுடைய இணை பணியாளர், அருட்பணியாளர் சுஜின், முரசங்கோடு பங்கினுடைய இணை பணியாளர், அருட்பணி சார்லஸ், பள்ளியாடி பங்கினுடைய இணை பணியாளர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளை சிறப்பான முறையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் செய்கின்ற பணிகள் நிறைவை மக்களுக்கு கொண்டு வரவும், எதிர்நோக்கை மக்களுடைய மனதிலே விதைத்திடவும், அந்த எதிர்நோக்கினை மன உறுதியோடு மக்கள் எதிர்நோக்கி அதை வாழ்வாக்கிட இவர்களுடைய பணியானது இறைவனுடைய ஆசீரை பெற்று தந்திட இறைவனுடைய வல்லமையோடு இவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அனைவருக்கும் வாழ்வெளிக்கும் இறைவா, சாகவரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்து அரசிற்கும் அரசர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் போற்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய அரசு உலகில் மலர ஒற்றுமையுடன் உழைக்க எங்களுக்கு வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இங்கிருக்கின்ற அருள் பணியாளர் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த பங்கிலே நான் வந்து செல்வது வழக்கம். எனவே உங்களுடைய இணை பங்கு பணியாளர்களோடும் உங்களுடைய பங்கு பேரவை நிர்வாகிகளோடும் எனக்கு அதிக பழக்கம் உண்டு. உங்களுடைய பங்கிலே உண்மையிலே ஒரு ஆன்மீக புரட்சியை நான் பார்க்கிறேன். இங்கு வந்து செல்கின்ற நேரங்களில் எல்லாம் இதை சிறிதாக காப்பி அடித்து கொண்டு போவது என்னுடைய வழக்கம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு புதிய புதிய முயற்சிகள், ஆன்மீகத்திலே மக்களை எடுத்து செல்லுகின்ற அந்த விதங்கள் மற்ற இடங்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. நம்முடைய நாகர்கோவிலே இருதய பாகத்திலே அமைந்திருக்கின்ற இந்த
கிறிஸ்து அரசனுடைய ஆலயம் உண்மையிலேயே நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆலயமாக விளங்குவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்து நகர் பங்கை அடிக்கடி பேப்பரில் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது அடிக்கடி பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆன்மீகத்திலே ஒரு மகிழ்ச்சியிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அருள் தந்தை கென்சனோடு பக்கத்திலே அவர் கன்னியாகுமரியிலே இருக்கின்ற பொழுது பக்கத்து பங்கிலே இருந்து பணி செய்திருக்கிறேன் மணக்குடியிலே. அந்த நேரத்திலே கஷ்டமாக இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் தான் சொல்லுவேன். என்னை மிக தெளிவாக தன்னுடைய உடன் இருக்கின்ற பணியாளர்களுக்கு தோள் கொடுப்பதிலே அவர் நிகர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த கன்னியாகுமரி மண்டலத்திலே ஒரு மண்டல தலைவராக வர வேண்டும் என்றால் மிக கடினமான ஒன்று. ஆனால் மிக ஈஸியாக அவர் அந்த மண்டலத்தினுடைய தலைவராக இருந்து அங்கே அந்த கடற்கரை கிராமங்களில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளிலே அவர் எடுக்கின்ற முடிவுகளை நான் பார்த்து உண்மையிலே அதிசயித்திருக்கிறேன். எங்களுடைய ஊர் மக்கள் எல்லாம் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்திலே கென்சன் ஃபாதர் வருவாங்களா, ஏதாவது பிரச்சனைகள் பேசும்போது, ஏனென்றால் குறைவாக பேசுவார் அந்த நேரத்திலே, அதிலே ஒரு திண்ணமான முடிவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை கல்வியிலும் ஆன்மீகத்திலும் கண்டு மகிழ்ச்சி விடுகிறோம். தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், ஆண்டவர் துணையிருப்பார். இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 834. பாடல் எண் 834, பக்கம் எண் 396. கிறிஸ்து நகர் பங்கு இறை குலமே, ஒன்றாக இணைவோம், அன்பாலே நனைவோம். கிறிஸ்து நகர் பங்கு இறை குலமே, ஒன்றாக இணைவோம், அன்பாலே நனைவோம். உறவினில் வளர்வோம், உண்மையில் நிலைப்போம், இறைவழி செல்வோம், நிம்மதி கொடுப்போம். பிரிவுகள் ஒழிப்போம், பகைமை மறுப்போம், அன்பின் சமூகம் அமைத்திடுவோம். கிறிஸ்து நகர் பங்கு இறை குலமே, ஒன்றாக இணைவோம், அன்பாலே நனைவோம். செய்தியை வீதிக்கு தந்திட உழைத்திடும் மனங்கள் எங்குண்டு. ஒரு தாய் பிள்ளை போல் ஒன்றாய் வாழ்ந்திட ஏங்கிடும் இதயங்கள் எங்குண்டு. விடுதலை செய்தியை வீதிக்கு தந்திட உழைத்திடும் மனங்கள் எங்குண்டு. ஒரு தாய் பிள்ளை போல் ஒன்றாய் வாழ்ந்திட ஏங்கிடும் இதயங்கள் எங்குண்டு. ஏற்ற தாழ்வுகள் நீங்கிடவே சோதரர் உறவினில் நிலை பெறுவோம். இயேசுவின் அன்பே நனவாக்கு, லட்சிய வீட்டனின் உளம் பெறுவோம். கிறிஸ்து நகர் பங்கு இறை குலமே, ஒன்றாக இணைவோம், அன்பாலே நனைவோம், உறவினில் வளர்வோம்,
உண்மையில் நிலைப்போம், நிறைவழி செல்வோம், நிம்மதி கொடுப்போம். பிரிவுகள் ஒழிப்போம், பகைமையை மறப்போம், அன்பின் சமூகம் அமைத்திடுவோம். அன்பின் சமூகம் அமைத்திடுவோம், அன்பின் சமூகம் அமைத்திடுவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.